ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்விஜி. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ச் அ மான்ஸ்டர் ஃப்ரம் ரோப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்க. முன்னாடி விளையாண்டுருக்கேன். எனக்கு தெரில, நான் மேபி வீடியோ போட்டுவேன். போடாட்டி ஒரு கமெண்ட் அனுப்பிச்சி விடுங்க. மிச்சப்படி நம்ம சேர்ந்து பார்த்துக்குவோம். இதுதான் என் சூப்பர் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற பெட்ஸ் தான். 7 மில்லியனு. இது ஒரு 33 எப்படி பண்ணுது. இது அப்கிரேட் பண்ணுறது ஒரு 8 டார்கெட். 18th rank. இன்னும் நாளைக்கே தர நாளைக்கே மடுத்துங்க மக்களே, கொண்டை அப்படி இருக்கு. சரி, 18 எப்படி எடுப்பேன் நான்? எவ்வளோ தேவைப்படுது, அவ்வளோ தேவைப்படுது. சரி, இது கேட்க போகிறோமா? இன்னும் இல்லாட்டி இன்வைட் பண்ணுவாங்க. ஏன் வரான் பார்த்தீங்களா? அவன்ட்டு தான் நம்மளுக்கு அதிகமாக இது வரும். புரோக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கால, அவன் க்ளோஸ் பண்ணி கைஸ் நான் சொல்ல மாட்டேன். இந்த ஸ்பார்டன் 091 அவங்க இருக்காங்களே, அவங்க வந்து என் அண்ணாக்கு முந்தா நேற்று தான் சொல்லி கொடுத்தேன் விளையாட சொல்லி. பார்த்தீங்களா, என் அண்ணா என்ன மாதிரிங்க. எனக்கு எது நடிச்சாலும் அழுக வருது என்ன, பட் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம. எங்கள் அண்ணா வந்திருக்கானே, இருங்களேன் அண்ணான்னு போடுமா? அண்ணா ஏன் காரணம் அண்ணா? எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டர் ஐலாண்டில் தான் இருக்காங்க போடுது. நான் இங்கே என்ன போய் இல்லாட்டி இதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா அதான் வேணா பார்க்குறேன். கைஸ் எங்கள் அண்ணா அண்ணா அவங்களுக்கு இப்போ தான் நான் விளையாட சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ விளையாட தெரியாதா, புதுசு. நான் தான் கோடெல்லாம் கொடுத்து அவங்க அப்கிரேட் பண்ணி வச்சேன். இருங்க, டக்குன்னு அண்ணா சொல்லி அவ்வளோ விளையாட்டு அவர் தான். அண்ணா என்னடா இந்த அண்ணா காது வழங்க மாட்டேங்குது, பின்னாடி வழங்க மாட்டேங்குது. அதான் கருப்பாக இருக்குது. எங்கள் அண்ணா இன்னும் இந்த ஆடெலாம் கொண்ட அவங்க வந்து ஸ்டார்டர் ஐலாண்டு தான் இருக்காங்க. இல்லையே என்கிட்ட டவுட் கேட்பாங்களே. ஆனால் அந்த ஐலாண்ட்லேயே போகணுமே. எந்த ஐலாண்டு? காட்டன் ப்ரோ, தேங்க்ஸ் கைஸ். கிட்ட இருங்க, எங்கள் அண்ணா வந்திருக்காங்களே. எங்கள் அண்ணா எங்கே இருக்காங்க தேடிங்க நான். ஏன்னா இந்த அண்ணாவுக்கு அவ்வளோ விளையாட தெரியாது. அண்ணான்னு கூப்பிட்டு ஜம்பரை ஜம்ப் பண்ண வச்சு அதுக்கப்புறம் ஆள் இருக்காங்க. இந்த ஊரை போய் தேடிதான் அவங்க போய் சுற்றி தேடுவோம். இங்கே இல்லாட்டி நம்ம வேறு ஐலாண்டுக்கு தலைப்படுத்துவாங்க. எனக்கு தெரியாமையே வேறு முன்னாடி விளையாண்டு ஐலாண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது என் அண்ணா வாட்சில். ஸோ கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அவ்வளோ இது தெரியாதுனால, எலிஜிபிலிட்டி தெரிஞ்சதுனால நீங்கள் பார்த்து சொல்லலாம். கண்ணு தெரியலாம் சொல்லலாம். நினைப்பாதீங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அண்ணா வந்து இந்த ஐலாண்டில் இருக்காங்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் ஏமாற்றி நான் இருக்கேன். எங்கள் அண்ணாக்கு நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். காணோம் எங்கேயோ என்ன விட்டு எங்கேயோ இருக்குங்க, இல்லாட்டி கேம் விட்டு போயிருப்பாங்க. வாய்ப்பு இருக்குது. போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க கைஸ், போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தேடணும் அவசியம் இல்லை, போனால் போயிட்டாங்க. ஏன்னா நான் கூப்பிட்டாலும் அவங்க விளங்க அதுக்காது.
அதனால தான் எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது. பரவாயில்ல, சிஸ்டம் தகுதி அப்படி வச்சுக்கிது. இப்போ நம்மளுக்கு 2K தான் கிடச்சிருக்குது. நம்மளுக்கு இன்னும் அவ்வளோ தேவை. இப்போ அந்த காஸ்ட்டில் நான் எங்கே போகிறதுன்னு தெரியலையே. இஃபாமை கரெக்டாக நான் கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்க. அவங்க பேர் இஃபாமு. நான் கூப்பிட்டோன்னே கரெக்டாக வந்துட்டாங்கல்ல. ஷாக் ஆகிட்டு நான். வாட்டா மிராக்குன்னு சொல்லி அப்படியே மறுத்துட்டு இருங்க. இங்கே பாருங்க 13K 15K இது கேட்குறீங்க. வேலண்டைன்ஸ் இது முடியறதுக்குள்ளே பண்ணியாகும் நம்ம. அப்போ இன்னும் இன்வைட் பண்ண பார்க்குறேன். இன்னும் 3 பேர் இன்வைட் பண்ணோம். அவங்க வந்து கண்டெய்னர் ஆர்என்ஜிக்கு திருப்பி போயிருக்குங்க. ஏன் மட்டும் எனக்கு பதில் தெரில. யாருக்காவது ஓரா இருந்தால் நம்ம கூட வர போகிறாங்க. ஓகே, இன்வைட்டட். எல்லாத்துக்கும் தனித்தனி ரெக்வஸ்ட் போடுவார் தான். இன்றைக்கி நம்ம ஏமே நடிச்சோம்னா 2 கேம் பார்க்க முடியும். 2 கேம் கிட்ட இது யார் உண்மையான ஃப்ரெண்டு மட்டும் பார்க்கலாம். அதனால தான் காய்ஸ் முக்கியமான இதுக்கு வரணும். வாங்க எல்லோரும் இந்நேரத்தில் எங்கேயா போயிருக்குங்க. ஸ்பிரிட் க்ரோக்கு தான் இருக்குங்க. வாங்க கொலாட்டினா கொண்டாடுங்க. போவாங்க இங்கே. ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாம் கிட்ட ஏன்ட்டு ஆல்ரெடி ஒரு எக்ஸு வச்சுக்கிறோம். போனாங்க பார்த்தீங்களா? இதுக்குள்ள இருக்கிற எல்லோரும் ஆர்வமாக போகிறாங்க. நம்ம இங்கே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. இல்லை இங்கே நிற்போம். இல்லை வச்சுக்கணுமா? அப்புறம் இந்த ரெண்டு இதுவும் எக்யூ பண்ணிட்டு எல்லோரும் அதை கொலை பண்ணுறதுக்கு தான் எல்லோரும் கிளம்பிருக்காங்க. டீமாக சேர்ந்து ஒரு வேளை முடிக்க கிழிக்க போயிட்டாங்கன்னா நான் அதை போய் அதுக்கு போய் அட்டாக் பண்ண போயிடுவேன். ஐயோ எங்கே அட்டாக் பண்ண வந்துட்டீங்க? சேவா நம்ம ஒரு கையை போடுவோம். நீ முடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு கையை போடுவோம். அவனை அடிக்கிறா. ஆட்டோ ஆண்டா அடிக்கடா. அவனை அடிக்கதான் செய்யுங்க. நம்ம தான் பார்த்துருக்கோம். பாஸ் அடிக்கணுமா இல்லை எவனை அடிக்கணும்னு தெரியலையே. ஐயா நீ ஏறங்க. நீ அவனாடுறா. நீ அவன் அடிக்க சொல்லி போடா. இன்னைக்கு சொல்லி முடிச்சு எதுவுமே எடுக்க முடியும். எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. Guys, we டக்குன்னு போயிட்டு அந்த நெவரில் எங்கேயாவது முடிச்சுட்டு வந்துடுவோம். ஒரு பாஸ் இருக்குது. அந்த பாஸை முடிச்சுட்டு அப்படியே வரும்போது பாதி இது முடிச்சுட்டு வந்துடும். ஒரு கிராஸ் ஜம்ப் தேவை. ஏன்னா டைட்டனஸ்க்கு எவ்வளோ பண்ணுறதுன்னு இருக்காது. என்கிட்ட தோட்டில் எத்தனை முட்டை இருக்குன்னு சொல்கிறேன். கடைசி இந்த வீடியோக்கு ஒரு லைட்டாக சாப்பிட்டு ஒரு சுற்றுறீங்க. இங்கே இப்போ நம்மளுக்கு இல்லைன்னு தேவையே ஸ்டார் டெஸ்க் சைடு 2 முட்டை. இப்போ டக்குன்னு கழிச்சிட்டு போயிடுறேன். முடிச்சிருங்க. தெரியாமல் சளி வேறு பிடிச்சிருக்குது. பாருங்கள் 31க்கு நானே ஸ்டாக் ஆகிட்டேன். 17 கில்டான் அப்புறம் ஒரு ஸ்ப்ரிட் அவுட் எக்கு. இது வந்து ஒரு மவுண்ட் டஸ்கோட இது கிளேசடானோட எக்கு. இது வந்து ஃப்ளாரபிளேஸ் ஓட எக்கு. ஃப்ளாரபேஸ்னால் சாரி இதுதான் அந்த ஒரு சீக்ரெட் எவல்யூஷன். ஃப்ளாரகானோட சீக்ரெட் எவல்யூஷன் ஃப்ளாரபிளேஸ். என் ஓரா வச்சு நான் வாங்கிட்டேன் தெரியுமா. அப்போல்லாம் இதெல்லாம் பெஸ்ட்டு.
எனக்கு அப்பே கிடைக்கணும், ஆனால் எனக்கு அப்போ கிடைக்கல. ஏன்னு தெரியுமா? கேட்டால் என்ன கேட்குறீங்கன்னு சொல்லு. போடுங்க 2K என்னத்த சொல்ல வாங்க. ஒரு வேளை டக்குன்னு அந்த ஐலாண்டு போயிடுமா? டக்குன்னு ஸ்ப்ரிட் அவுட் ஐலாண்டு போயிட்டு அவங்க இன்னும் அந்த கீப்பட்டு கைப்படுத்துது. இல்லை மறுபடியும் திருப்பி போய் அட்டாக் பண்ணுவாங்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு போய் ஹை ஜம்ப் போகிற விஷயம் போயிட்டு வந்துடும். ஒரு வேளை இது சோல்ட்ரான் கோல் ப்ரோ. ஏன்டா அது சோல்ட்ரான்னு சொல்கிறீங்க? ஏன்ட்டு 1000 சோல்ட்ரான் கோல் இருக்குதுடா. ட்ரை பண்ணி பார்த்துறேன், ஆனால் நம்மளுக்கு லக்கு தான் வராமல் போயிடுச்சு. அதனால ரொம்ப கஷ்டம். அவங்க போய் இங்கே இருக்கு நம்ம ஃப்ரெண்டு ப்ரோ பிளேயரு இப்படி ஷார்ட் ஃபிலிமே கொடுத்துலாங்க. நம்ம இவனோட சண்டை போட்டு இது இருக்கு பணம். இப்போ அப்படியே நம்ம செஞ்சு அவங்க இது பண்ணுறீங்க. ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. வாங்கடா சரி. என் ட்ரிக்கு தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லு. சரி காய்ஸ், நம்ம அடுத்த கேமுக்கு போகலாம். காய்ஸ், நம்ம எந்த கேமுக்கு வந்திருக்கோன்னா PTFS பைலட் ட்ரைனிங் ஃப்ளைட் சிமுலேட்டர். அவங்களேன் ஏர்லைன்ஸ் இந்த அடி வந்து ஒரு எல்லா ஏர்லைன்ஸாக போடணும். நம்ம வந்து DC-10 வச்சு பிறந்துடும் நல்லா இருக்கும் கைஸ். நம்ம DC-10 பார்ப்போம். ஒருவேளை அடுத்த கமெண்ட்டில் யாராவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க இதை பற்றி கமெண்ட் பண்ணிங்க. நான் அடுத்து இதில் வந்து நல்ல வீடியோ போடலாம், இல்லாட்டி உங்கள் பிளேன் சூஸ் பண்ணி போடலாம். ஏர்லைன்ஸ் இன்றைக்கி ஆப்ஷன், நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நாளைக்கு எந்த பிளேன் ஓட்டலாம், எந்த லைப்ரரிஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கையில் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஐம் ரெடி. சொன்ன மாதிரி இதை அப்படியே பண்ணிடுறேன் நான். என்ன பண்ணலாம், எந்த ஏர்லைன்ஸ் எடுக்கலாம் எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. எல்லா ஏர்லைன்ஸும் எடுத்தால் சரி. ஸோ நான் இது எடுத்துக்கிறேன், ரீயூனைட்டட் தான் இது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கிராஸ் தெரியாதுன்னு சொல்லுங்கள். ஒரு யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் 232 இந்த மாடல் தான் கிராஸ் ஆச்சு அந்த நேரத்தில். பார்த்துக்கலாம் இந்த சவுண்டை. ஒரு 50% மேக்ஸ் போட்டு லைட்டாக டேர்ன் அடிச்சு லைட்டாக ஒரு ஸ்டால் சத்தம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ ரன்வேல போய் டாக்ஸி கொண்டுருக்கு. இந்த கமெண்ட் பாருங்க. மை பிளேஸ் F-15 கோப்ரா. வந்துச்சு ரோஸ் டெஸ்ட் போட்டோம்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸ்லோவானால் அழகாக இருக்குது. ஏன் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணோன்னா ஏன் எனக்கு இப்போ விளையாட தெரியுமா? அதனால தான் தேர்ட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. முக்கியம் அடிப்பாங்க. அட்வான்ஸ் மூடுங்க மனுஷன். இங்கே போடுங்க அப்படியே இருக்கு. 50% அப்புறம் இப்படி வச்சுட்டு நிறைய பேர்னால ஃபஸ்ட்டு இதெல்லாம் இப்படி பண்ண முடியாது. நான் முக்கியம் அது பண்ணுறேன். நான்
எனக்கு இப்போ தான் ஓட்டு தெரியாதனால பண்ணுறேன். டிசி போட்டுக்கிட்டு தான் டிசி இந்த மாடல் இது. அப்புறமா ஒரு லாங் ஃப்ளைட் கன்ஸ், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. லாங் ஃப்ளைட் நான் வந்து என்ன கொஞ்சம் கிளிச் ஆகுதா, இது வந்து டேக் ஆஃப் ஆன போகிறோம். 3, 2, 1 V1. அவ்வளோ லைட்டாக தூக்கணும் போடும், பிளெயினாக பிறந்துருக்காங்க. இது ஓடனா பறந்துடும். காக்பிட் வியூ காட்டணும்னா அது ஃபோனை கொஞ்சம் சார்ஜ் பண்ணி வச்சு லேண்டிங் இது பண்ணிட்டு லைட்டாக வரலாம். ஒரு டக்குன்னு போகிறேன். altitude shit. சரிங்களா, லாஸ்ட் வியூ. ஏன்னா என் ஃபோனை சார்ஜ் இல்லைனால டக்குனு ஒரு சின்ன லாங் ஃப்ளைட்டை போட்டு மறுபடியும் டீ பார்க்க வருது. அது கூட நல்லா ஈஸியாக வருது. யாரில் வீட்டுச்சு பிடிக்குன்னு சொல்லுங்கள். சத்தமே வரல. கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்டால் எழுத மட்டும் சத்தம் போட்டு போடுறேன். ரோஸ் டெஸ்ட் போட்டோன்னா டக்குன்னு இதாகிடும். ரொம்ப ஹையாக கிளைம் பண்ணோன்னா ஹையாக கிளைம் பண்ணி விடும். அட்வான்ஸ்டு முடினாலும் கிளைம் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் வரும், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளைட் வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ளைட்டு, பிடிச்ச டிசி இது எனக்கு. நானும் உங்களுக்கு ஒரு ஷார்ட் பண்ணி காட்டவா. டேர்ன் பண்ணால் போதும், தானாக அது வந்து கீழே போகும். இது பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் டேர்ன் இருக்குது, ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து be ready for it. அடுத்தோட உங்களுக்கு 757 வச்சு பண்ணி காட்டுறேன். லேண்டிங் ஸ்பீட் நான் ஒரு வேளை இது லேண்ட் பண்ணாட்டி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி 100% ரோஸ் டெஸ்ட்டாக இது பண்ணி வச்சுருந்தேன். கான்ஸ்பீட் ரோஸ் டெஸ்ட் போட்டுங்களா பாருங்கள். 4000 ரூபீஸே எவ்வளோ தீர்ந்து ஒரு 1000 ஸ்பீட்டு. நிச்சயமாக இன்ஜின் ஆன் பண்ணி வச்சுக்கோம். ட்ரீம் இன்ஜின் ஆன் பண்ணி வச்சுக்கோம். இதனால நீங்கள் லேண்ட் பண்ணி தான் வந்துட்டு ட்ரையாக பண்ணுங்கள். தூக்கியும் கொண்டு பாருங்கள், எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், இப்போ தான் தூக்க முடியும் இருக்கா. ஐயா ரொம்ப ஸ்டால் போகுது. இங்கே பாருங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க பார்க்குமா. ஹவுஸ் டே கோயிங் அவங்களுக்கு கேட்கணும், நம்மளே இல்லை. நம்ம வந்து அப்போ இங்கே பாருங்க. ஹலோடா, ஹலோ ப்ரோ, ஹலோ ப்ரோ, ஹலோ ப்ரோ இப்போ ப்ரோ கேஸ் உங்களுக்கு ஒரு கிராஸ் அடுத்த வாட்டி பண்ணி காட்டலாம் இருக்கிறேன் அடுத்த வீடியோவில். இந்த ஒரு 18% தான் இருக்குது. வாட் ஷுட் ஐ டு? என்னடா மின்சார ஃபோன் சர்வீஸ்லேருந்து நல்லா இருக்கு. அட்வான்ஸ் மூலம் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. கீழே போயிட்டு இந்த கிளைம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அட்வான்ஸ் மூலம்
ஒரே ஒரு கிலோமீட்டர் போச்சு. ஐயா 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 கோடா கிராஸ் பண்ணி விராட் கூட்டு கொஞ்சம் வரணும். ஐயா 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 காஷ் நான் வந்துட்டேன். I have aura guys. கமெண்ட் பண்ணுங்க. Rihan aura Rihan RIHAN ஐயா 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 நல்லாயிருக்கும். ஸ்பீடு சரன்னு கம்மியாயிரும். இந்த பாருங்களேன், அட்வான்ஸ் மோட் ஆஃப் பண்ணணும்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஆல்டிடியூட் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஐயா ஐயா எப்படி அனுப்புங்க? எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கைஸ் 400 ஸ்பீட். லேர்ன் பண்ணிட்டேன். கடைசி கிளாஸ் பண்ண போகிறது. டன் 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 டன். ஐயா டக்குன்னு கிளைம் பண்ணுவாங்க. கிளைம் பண்ணுவோம். வேறு வழியில் டக்குன்னு பிளேன் பாருங்க. ஒரு வீங்க போச்சா, இன்னொரு வீங்க இழுக்கிறதுக்குள்ள நம்ம காய்ஸ் நம்மள ஜெயிக்க முடியல. நம்மளால் ஜெயிக்க முடியலை. சரி காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம ஆர்விஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐகானை டிங்கின்னு கிளிக் பண்ணுங்கள். பை பாய். We will see you next video. Bye bye.